இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. எல்லாரும் எதிர்பார்த்த இந்த டிசம்பர் வந்துருச்சு. இப்ப இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலவரம் தான் விஜய் ஸ்பாயிலரா மாறிடுவாரோ அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிற விஷயம். விஜய் இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாரு. உதயனுடைய எழுச்சி திமுகவினுடைய வீழ்ச்சிக்கு, விசிகாவினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் விஜய் எடுக்கிறார், சிறுபான்மையினருடைய பெரும்பான்மையான வாக்குகளை விஜய் எடுக்கிறார். திருப்பரங்குன்றம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. இது ஒரு சாதாரணமான ஒரு ஆட்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உள்ளுக்குள்ள உச்சநீதிமன்றம் கொண்டு போய் இஸ்லாத்தவர்களுக்கு நான் தான் காவலர்னு திமுக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இந்துக்கள் வேண்டான்னு அது சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ எடப்பாடியை வீழ்த்தணும்னு ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவங்க எல்லாம் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அண்ணாமலைக்கு அதுதான் எண்ணம். நம்ம மாநில தலைவர் பதவியை குடுங்கிட்டாரு. காமராஜர் அடமான வச்சுக்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னமும் காங்கிரஸ் டிவிகே கூட போறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கு. அப்படி போச்சுன்னா காங்கிரஸ்க்கு அது வீட்டுருவாக்கத்தை கொடுக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிச்சுக்கிட்டே இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய காரணத்தால எல்லா அரசியல் கட்சிகளும் தனக்கான சாதகமான கூட்டணியை அமைக்கணும், தேர்தலில் வெற்றி பெறணுன்ற முனைப்போட இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக இன்னும் அவங்களுடைய கூட்டணியில பலமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கமும், அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணி இன்னும் பல கட்சிகளை இந்த கூட்டணிக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னும், புதுசா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் தலைமையில யாரெல்லாம் கூட்டணி போய் சேர போறா அப்படின்ற கேள்வியும், தனித்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் அடுத்து என்னெல்லாம் செய்ய போறார், இது போன்ற பல கேள்விகள் நம்ம மத்தியில இருக்கு. இந்த கூட்டணி விவகாரம் தான் அரசியல் களத்தை டிசைட் பண்ணுது. குறிப்பா தேர்தல் களத்துல கூட்டணி தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்றதா நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில இப்போ களம் ரொம்ப சூடாவே இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக பிரியன் சார், பத்திரிகையாளர், நந்தகுமார் சார், அரசியல் விமர்சகர், டிடிஎஸ் ரவி சார், அரசியல் விமர்சகர். 3 பேரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஸோ பிரியன் சார், முதல்ல உங்ககிட்ட இருந்து, இப்போ களம் ரொம்ப ஹாட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை சேர்ந்த பிறகு ஏப்ரல் மாசத்திலிருந்து நிறைய மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்தில் திமுக கூட்டணி பலமா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, எல்லாரும் எதிர்பார்த்த இந்த டிசம்பர் வந்துருச்சு. அதே நேரத்தில் ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார், செங்கோட்டையன் விஜய் பக்கம் இருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலவரம் தான் என்ன? இல்லை, அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக என்கிற ஒரு இருதுருவ அரசியல் தான் இங்கே போயிருந்தது ஆக்சுவலாக. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி கூட ஒரு 3வது அணி, மக்கள் நல கூட்டணி எல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த வாட்டி வந்திருக்கிற விஜய் இருக்கார்ல, ஒரு 3rd ஃபோர்ஸாக வந்திருக்கிற விஜய், அவர் ஒரு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு 3ஆவதாக வந்திருக்கும் போது அவர் ஏதாவது ஒரு திருப்பங்களை கொண்டு வருவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதிமுக சொல்லி கொண்டிருக்கிற, திமுக மேலே வெறுப்பு இருந்தால் நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற, கடந்த பல வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இந்த வாட்டி நடக்குமான்றது அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். அணிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக அணி மோடி எதிர்ப்பில் கட்டமைக்கப்பட்டிருக்கு, பாஜக எதிர்ப்பில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குன்னா இருக்குது. அதிக இடங்கள் கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்ககிட்டையும் இருக்குது. ஆனால் பீகார் தேர்தலுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அந்த வித்தியை நான் இங்கே தமிழ்நாட்டிலையும் பண்ணுவோன்னு பிஜேபி சொல்லும்போது அவர்கள் மேலும் நெருக்கமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை அவர்கள் உணர்கிறார்கள். ஸ்டாலின் என்ன சொன்னார், பாடம் கற்றுக்கணும்னு சொன்னார்ல, அது அதோடைய காங்கிரஸ்ல இப்போ அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அந்த டோன்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, நம்பர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுவாங்க, யாருமே எக்ஸ்ட்ரா நம்பர் கேட்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிலாம் புரிஞ்சிக்க முடியாது. எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் கேட்க தான் செய்வாங்க. அதெல்லாம் டிஸ்கஷன்ஸில் முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்காம இருக்க மாட்டாங்க. இப்போ எவ்வளோ பேர் வேணால் வாங்க ஒரு வரவேற்கிற மூடிலேயே இருக்காங்க. ஏன்னா எதிர்க்க பலவீனப்படுத்தணுன்றது அவங்க நோக்கம். எதிரணிகளை பலவீனப்படுத்தணும், எதிரணிகள் பலவிதமாக பிரிஞ்சிருக்கணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கையாளுறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த ஆங்கிள் அவங்க இருக்காங்க. தன்னணியோட செல்வாக்கில் தான் வரணும், தன்னோட எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சு போகணும். எல்லாரையும் அணைச்சிக்கும் போது அவங்களுக்கான இடம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அதுதான் ஸ்டாலின் இந்த வாட்டி அவருக்கு ஒரு சேலஞ்சான விஷயம்தான். இடங்களை ஏன்னா இருக்கிறவங்களே அதிகமான இடங்கள் 6 கேட்டு 6 கொடுத்தவங்க 12 கேட்குறாங்க. அது அவங்களுக்கு கஷ்டமான காரியம். நாங்கள் ஒரு எம்பி சீட் தான் எங்களுக்கு கொடுத்தீங்க, இந்த வாட்டி 2 எம்பி சீட்டுக்குரிய எம்எல்ஏ சீட் கொடுங்க, 6 6 12 கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி ரொம்ப கஷ்டமான காரியம். காங்கிரஸ்லேயே பல பேர் இந்த குரலை எழுப்பிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் எழுப்பினாங்க, இப்போ பேசாமல் இருக்காங்க.
பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த விஷயங்கள் இருக்குல்ல, பீகார் எலெக்ஷன்ஸ் வெற்றி, அதுக்கப்புறம் இப்போ நேற்று நடந்த விஷயங்கள், திருப்பரங்குன்ற விஷயங்கள் எல்லாம் திமுக அணியை வந்து மேலும் பலப்படுத்துது ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே வந்து அவங்களுடைய பார்வையில் மதவாத சக்திகள் மீண்டும் பலம் பெறக்கூடாது, அந்த ஹிந்து கன்சாலிடேஷன் ஓட்டை நார்த்தில் வாங்கின மாதிரி இங்கே வாங்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வந்து இவங்களுக்கு சாதகமா திமுக பயன்படுத்துது, இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க. யாருக்கு? அதாவது திமுகவுக்கு திமுக சாதகமாக கூட்டணிக்கு சாதகமா அவங்க பயன்படுத்துறாங்க. இல்லை, அவங்க வந்து இந்த லீகலாக வந்து என்ன ஃபைட் பண்ணுமோ அதை ஃபைட் பண்ணுறாங்க. அது பொலிட்டிக்கலாக வந்து ஃபைட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது இனிமேல் தான் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். இப்போ அடுத்த வாரம் அமித்ஷா மதுரைக்கு வந்தாருன்னா அது ஒரு பொலிட்டிக்கலாக மாறும் அது ஆக்சுவலாக வந்து. ஸோ பொலிட்டிக்கலாக வந்து பயன்படுத்துறதுக்கான விஷயங்கள் நடக்கும், நடக்காது இருக்காது. அப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கான விஷயங்களும் திமுக பண்ணுவாங்க. அவங்க பண்ணாலும் இவங்களும் பண்ணுவாங்க, இவங்க பண்ணால் அவங்களும் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய நல்லாட்சி கொடுத்தாலுமே ராமரோட ஆட்சியிலேயே பல குறைகள்லாம் நம்ம பார்த்தோம். ராமராஜ்யத்திலே பல குறைகளை பார்க்குறோம். அதனால் வந்து எல்லா ஆட்சியிலையும் எல்லா குறைகள் இருக்க தான் செய்யும். அவங்க நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்க, எதிரில் வந்து அணிகள் பிரிந்திருக்கு, எதிரில் அணிகள் பலவீனமாக இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையாளுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வந்து கூட அவங்களுக்கு வந்து யாரும் சேராது இருக்காங்க இன்னும். அதுலேருந்து தினகரன் பிரிஞ்சு போயிட்டாரு பாஜகலேருந்து, இதுலேருந்து தேமுதிக பிரிஞ்சு போச்சு. அவங்க திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா சொல்ல முடியாது. நாளைக்கு அவங்க வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. இல்லை தினகரன் விஜய் கூட்டணிக்கு போனாலும் போகலாம். ஓபிஎஸ் அப்படி இப்படி கடைசியில் இருந்துட்டு அதிமுகவில் சேர்க்கலைன்னா என்டிஏ கூட்டணியில் போகலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால் பாயிண்ட் என்னன்னா இவங்க தான் ஒரு மேஜர் பிளேயர்ஸ். ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வலுவா இல்லைன்னு வலுவா இல்லை, வலுப்படுத்த வேண்டிய அவசியம் அதுக்கு இருக்கு ஆக்சுவலாக. யாரெல்லாம் வந்தா அது வலுவா தேமுதிக அது போன மாட்டியே பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக பாஜக பாமக எல்லாமே அதில் இருந்தாங்க, எக்ஸப்ட் தேமுதிக தவிர மற்றவங்களாம் இருந்தாங்க. அப்படி இருந்தபோதே அவங்க வந்து 75 சீட் தான் வாங்கினாங்க. அந்த 75 சீட்டில் 41 சீட்டு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 8 மாவட்டங்களில் தான் வாங்கினாங்க. மீதி இருக்கிற 31 மாவட்டங்களில் மீதி இருக்கிற சீட் தான் வாங்கினாங்க. அதனால் 34 சீட் தான் வாங்கினாங்க. 31 மாவட்டங்களில் ஒரு 34 சீட் தான் வாங்கினாங்க. 31 மாவட்டங்களில் ஒரு 8 மாவட்டங்களில் 41 சீட்னா கொங்கு மண்டலத்தில் அது ஆக்சுவலாக. இந்த வாட்டி அந்த கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு ஃபைட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செந்தில் பாலாஜிலாம் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, செங்கோட்டையன் பிரிஞ்சு வந்துட்டார். விஜய் வந்து ஓட்டை எப்படி பிரிப்பார் சொல்ல முடியாது கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் காரணமாக. விஜய் தன்னுடைய அணியை பலப்படுத்துவார்னா அவர் அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், தினகரன் அவர் அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரோட நோக்கம் என்னென்னா எடப்பாடியை எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் இந்த எலெக்ஷன்ஸில். அண்ணாமலையோட நோக்கமும் அதுதான். ஸோ இப்போ எடப்பாடியை வீழ்த்தணும்னு ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவங்கலாம் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஆமாம், ஓபிஎஸ்க்கும் அதுதான் எண்ணம், தினகரனுக்கும் அதுதான் எண்ணம், அண்ணாமலைக்கும் அதுதான் எண்ணம். நம்ம மாநில தலைவர் பதவியை பிடிங்கிட்டாரு. ஆனா அண்ணாமலை வந்து இப்போ அமித்ஷா கிட்ட போய் பேசுறோம் அப்படின்றாரு. நேற்று போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. கூட்டணி வெற்றி பெறத்துக்காக உழைப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அவருடைய நோக்கம் அதுதான். மனசு ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று சொல்லுதுன்னு அவரே சொல்லிட்டார். அது வேற விஷயம். பாஜக அதிமுக அணி வந்து இன்னும் நிறைய பேரை சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறத நான் பார்க்குறேன், ஃபைட் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ திமுக விட்டால் அதிமுக என்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த கடந்த கால அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது இந்த வாட்டி நடக்குமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. காரணம் விஜய் ஸ்பாயிலராக மாறிடுவாரோ அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி இருக்கிற விஷயமா பார்க்குறோம். ஸோ விஜய்க்கு அவருடைய செல்வாக்கு இருக்குது, அவருக்கு ஓட்டு வரத்துக்கான வழிகள் இருக்குது. திமுக எதிர்ப்போட்டுகள் அதிமுக கொஞ்சம் போகும், அவருக்கும் கொஞ்சம் போகும். அதே மாதிரி அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு அவருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக எதிர்ப்பு தீவிரமாக எடுத்தாருன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் போய் போகிறதுனால அதிமுகவோட ஆதரவு ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. பட் அவர் எவ்வளோ தூரம் அதை பயன்படுத்துவார், எப்படி அரசியல் பண்ணுவார்னு நமக்கு தெரியாது. வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திமுக விட்டால் அதிமுக என்கிற அந்த பொசிஷன் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஷேக் ஆகுமோன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே ரவி சார், அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை வந்து இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை வந்து முன் வச்சாரு. அதே நேரத்தில் பொதுவான கேள்வி எல்லாருக்குமே எப்படி வந்துருச்சு அப்படின்னா, ஓபிஎஸ் வெளியில் இருக்கிறாரு, மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன் இவங்கெல்லாம் வந்து திமுகவில் போய் சேர்றாங்க, இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்து விஜய் நோக்கி போயிட்டாரு. இப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் அவங்க வலு இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்போவுமே இத்தனை ஆண்டு கால அரசியலில் திமுக அதிமுக இதுதான் இவங்க நம்மளுடைய பார்வையாக இருந்துச்சு. அதோட சேர்ந்து தேசிய கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த 2வது இடத்துல ஒரு ஷேக் இருக்குமோன்ற ஒரு கேள்வியையும் வந்து சார் முன்வைக்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா? தமிழகத்தில் ராமராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், ராமராஜ்யம் நடக்குது. அதில் கூட விமர்சனங்கள் இருக்குது, அந்த அளவில் தான் இருக்குது. 525 பொய்களை சொல்லி பாக்கெட்டாக 30,000லேருந்து 3 லட்சம் வாக்குகள் வந்து சிறிதாக பொய் சொல்லி அது 30,000 பேருக்கு பொய் சொல்லியிருக்கலாம், 3 லட்சம் பேருக்கு பொய் சொல்லியிருக்கலாம், 6 லட்சம் பேருக்கு பொய் சொல்லியிருக்கலாம்னு நிறைய பொய்களை சொல்லி ஒரு வாக்கை வாங்கினோம் 2021. எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அது எப்படி ராமராஜ்யம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இல்லை 24லையும் அதே போய் தான் சொல்லியிருக்காங்களா? 24 கதை வேறு. 24 நீங்கள் பாராளுமன்ற தேர்தலாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே மோடியை எதிர்க்கணுன்ட்டிங்கன்னா மோடி வந்துடுவார். அவர் வேஸ்ட்டு, 3% தான் அவங்களுக்கு வாக்கு.
அது கூட 3% கூட பாமக சேர்ந்ததுனால வந்தது. 11% கூட தேமுதிக போகாததுனால வந்தது. அவங்களுக்குன்னு ஒன்றும் வாக்கல. ஆனால் அவங்க வந்துருவாங்க, பயந்துருங்க, எல்லாரும் சேர்ந்துக்கலாம். இதெல்லாம் ஒரு ஓரம் தள்ளுங்க. எனக்கு 4, 5 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 2019 விட 21 திமுக வாக்கு குறைஞ்சதா அதிகரிச்சுதா? 21 விட 24 வாக்கு குறைஞ்சதா அதிகரிச்சுதா? இது நம்பர் 1 கேள்வி. நீங்கள் சொல்லக்கூடிய தினகரன், ஓபிஎஸ், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் எல்லாருமே இந்த 3 தேர்தல்லையுமே வெவ்வேறு நிலைகளில் இருந்தாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 3 தேர்தல்லையுமே விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டார் வரலைங்கிறது. செங்கோட்டையன் போனதுனால அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகள் எல்லாம் அப்படியே விஜய்க்கு போயிடும். எனக்கு தெரிஞ்சு கோபிச்செட்டிப்பாளையத்தில், ஈரோட்டில் கடந்த 3 தேர்தலினுடைய வாக்குகள் எனக்கு தெரியும். அதிமுக முதல்ல எவ்வளோ வாங்கிட்டு இருந்தது, இப்போ எவ்வளோ வாங்கிச்சுங்கிறது எனக்கு தெரியும். நான் செங்கோட்டையனை குறைச்சி மதிப்பிடலை. எனக்கு அதுக்கான அனுபவம் கிடையாது. ஏன்னா அவர் மிகப்பெரிய மூத்த தலைவர். அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. பட் வாக்குகளை அள்ளி கொண்டு வருவதற்கான வேலை நடக்குமாங்கிறது தான் கேள்வி. இல்ல அவரு பார்ட்டி கொஞ்சம் கூட வைஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு நான் அப்படி சொல்றீங்க. சொல்லலைங்க. நான் அப்படி சொல்லலை. அப்ப அதாவது விஜயை நீங்கள் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல செங்கோட்டையனால் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போயிட முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை பார்த்து சொல்லியிருக்கிறது, அதிமுக கிட்ட வந்து வெறும் 2 ஜாதி வாக்கு தான் இருக்குது. வன்னியர் வாக்கும் கவுண்டர் வாக்கு மட்டும்தான் இருக்குது. முக்குலத்தோர் வாக்கு எங்ககிட்ட தான் இருக்குது. நான் வன்னியர்ஸ் வாக்குகள் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. நான் வன்னியர்ஸ் வாக்குகள், நான் வெள்ளாளர்ஸ் வாக்குகள்லாம் எங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் தான் 30% சேர்க்க முடியும். நீங்கள் வந்து வெறும் எடப்பாடியோட மட்டும் போனீங்கன்னா 30% வாக்கு கூட உங்களுக்கு கிடைக்காது. அதனால என்னை வந்து அதிமுகவில் சேர்த்து விட்டுங்க அப்படின்னு சேர்த்து சொல்லி விடுங்க. கேட்குறாரா? ஏன்னா நான் சேர்த்து விட்ட உடனே அது வந்து வேளாளர்லாம் உள்ளே வந்துடுவாங்க, வன்னியர்லாம் உள்ளே வந்துடுவாங்க, எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. மக்களை முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தந்திரம் தான் எல்லாருமே பண்ணுறாங்க. ஓபிஎஸ் ஐயா நல்லவர், அதில் எனக்கு ஒன்று மாற்று கருத்து. 2வது கேள்வி என்னன்னா, வாக்கு குறைந்திருக்கா இல்லையா? அது நம்பர் 1 கேள்வி. பட் விஜய்க்கு பர்சன்டேஜ் படி நீங்க சொல்றது ஓகே சார். ஆனா ஆட்சியில் இருக்கிறது தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ வந்து 2021 சட்டமன்ற தேர்தல், அடுத்து மக்களவை தேர்தல், அது ரெண்டுமே வந்து இப்போ திமுக கையில் வச்சிருக்காங்க. அது 2வது இல்லாமல் கேள்வி தொடர்ந்து சின்ன சின்ன தேர்தல்களையும் அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. 2வது எடப்பாடி கேள்வி நான் 2ஆம் இடத்துல தானே கேட்டுடுறேன். அதுக்கு பதிலையும் நானே சொல்லிடுறேன். பதிலை மறுக்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். 2வது கேள்விக்கு மட்டும், அதுக்கப்புறம் உங்கள் இதுக்குள்ள வந்துடுறேன். இதுவரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் திமுக சட்டசபையில் உட்கார்ந்ததில்லை. எம்ஜிஆருங்கிற பிம்பம் வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த காலகட்டத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் 5 வருடம் ஒரு நாள் திமுக இருந்ததில்லை. இப்போ என்ன ராமராஜ்யம் அவங்க நடத்திட்டாங்கங்கிறதுனால அவங்க மீண்டும் இன்கம்பன்சியை பீட் பண்ணி வருவாங்கங்கிறதுக்கு எனக்கு காரணம் சொல்லுங்கள். அது ஏதாவது உங்களுக்கு அது தெரிஞ்சால் நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் 2வது முறை இருந்ததில்லை. ஆனால் அதிமுக 3 தேர்தல் வெற்றி பெற்றது. திமுகவும் கலைஞர் ஐயா இருக்கும்போது 2004, 6, 9 3 தேர்தல் வரிசையாக வெற்றி பெற்றது. 2 பாராளுமன்றம், ஒரு சட்டசபை. இப்போ நடந்தது என்ன? 2019, 21, 24 2 பாராளுமன்றம், ஒரு சட்டசபை. ஆனால் அதிமுகவுக்கு ஏன் நம்ம எட்ஜ் இருக்குன்னு சொல்கிறோம் தெரியுமா? அவங்க வெற்றி பெற்றது 2011, 14, 16 2 சட்டசபை, ஒரு பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றம் கூட அதாவது இப்ப 2014 திமுக வந்து தொடர்ந்து வெற்றி பெறாது அப்படின்னு இத்தனை நாளா வந்து அதாவது அடுத்தடுத்து ஆட்சி அமைக்காது அப்படின்றது இவ்வளவு நாள் 3 விமர்சனம் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னு சொல்கிறேன். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் வந்து அதை ஒருவேளை திமுக பீட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாததுக்கான காரணம் என்னன்னா, இப்போ இந்த திருப்பரங்குன்றம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு ஆட்சியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது நீங்கள் வந்து அந்த தீபத்தை வந்து நான் ஏற்ற வேண்டாங்கிறது முடிவெடுக்க வேண்டியது இந்துக்களும் இஸ்லாத்தவர்களும் தான். வேற யாரும் முடிவெடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வேலையே கிடையாது. அறநிலையத்துறைக்கு இதில் வேலையே கிடையாது. வாசலில் உட்காந்துட்டு என்னப்பா முடிவு எடுத்தீங்கன்னு கேட்கணும். இவ்வளோதான் அதனுடைய வேலை. நான் அதை செய்யாமல் உள்ளுக்குள்ளே வந்து உச்சநீதிமன்றம் கொண்டு போய் இஸ்லாத்தவர்களுக்கு நான் தான் காவலர்னு திமுக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இந்துக்கள் வேண்டான்னு அது சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? தேவையில்லாத கலவரங்கள் வந்து அந்த இடத்துல வேண்டாம், அதனால தான் வந்து நாங்கள் வந்து இதை தடுக்கிறோன்றது அவங்களுடைய பார்வையாக இருக்குது. தொடர்ந்து மேல்முறையீடு போயிட்டே இருக்கிறாங்க. இல்லை, கீழ்வெண்மைக்கு அப்புறம் இதை எப்படி மாஞ்சோலைக்கு அவங்க அப்புறம் ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை, மாஞ்சோலைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கலவரம் தமிழ்நாட்டில் நடந்ததுதானே எனக்கு சொல்லுங்கள். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அல்ல ஸ்கூலில் சேர்ந்துருப்பேன், அப்போ தான் நடந்தது. அதுக்கப்புறம் நடக்கலை. இப்போ இதுக்கு வந்துடும். ஏதாவது கட்சி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? டிவிக்கே வேணால் அவர் என்ன சொல்லுவீங்க, தினகரன் ஐயா வேணால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம். அவர் திமுகவுக்கு கூட போகலாம். எடப்பாடி வரக்கூடாதுங்கிறதுனால அவர் திமுக கூட போகலாம். இது ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. ஆரம் வீரப்பன் போயிருக்காரு, திண்டுக்கல் பெரியசாமி போயிருக்காரு. அதிமுகவுக்காக எம்ஜிஆரோட கூட இருந்தவங்கெல்லாம் திமுகவுக்கு போயிருக்காங்க. ஸோ அவர் திமுகவுக்கு கூட போகலாம். அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. வேறு யார் கட்சி வச்சுருக்காங்க? பாமக உறுதியாக
என்டிஏல தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய்ங்கிற ஃபேக்டருக்கு என்ன வாக்கு இருக்குது, எதுக்காக அது வரப்போகுது, எங்கிருந்து வரப்போகுது? அதான் சொல்றாரு, ஸ்பாய்லரா விஜய் கண்டிப்பா இருக்க போறாரு அப்படின்றதா வந்து சொல்றாரு சாரு. பாய்லராக இருந்துட்டா என்ன ஆகுங்கிறது தான் கேள்வி. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. 100% இந்த 2 பேருக்கு தானே இது நாள் வரைக்கும் ஓட்டு வந்துட்டு இருந்தது. அதிமுக, திமுக 2 பேருக்கு தானே அந்த 100% இருந்தது. இப்போ இவர் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறார்? இவரும் திமுகவை தானே எதிர்க்கிறாரு, மேடையில் அப்படி தானே எதிர்க்கிறாரு, திமுகவை தானே கடுமையாக எதிர்க்கிறாரு. அப்போது திமுக வேண்டான்னு நினைக்கிறவன் தானே விஜய்க்கு ஓட்டு போடணும். இது வரைக்கும் அவங்க யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க? திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க. பிஜேபி வேண்டான்னு நினைக்கிறவங்க வேணால் விஜய்க்கு வரலாம். திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க விஜய்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய ரசிகர்களை தவிர. அது என்ன சதவிகிதம் இருக்க முடியும்? என்ன கணிக்கிறீங்க நீங்கள், எவ்வளோ சதவீதம் இருக்கு சார்? நான் ஒரு 20%ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சொல்லி கிட்டது என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, 234 தொகுதியில் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு, நீங்களாம் வேணால் 2ஆவதோ 3ஆவதோ வந்துக்கோங்கிற அளவுக்கு சர்வே கொடுக்குறாங்க. எனக்கு அது அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் பார்த்த தமிழ்நாடு எம்ஜிஆரையே 1977 எல்லா தொகுதிகளிலும் ஏற்றுக்கொண்டு விடலை. எம்ஜிஆர் தான் ஆட்சி அமைச்சாருங்கிறதுல மாற்றுக்கிறதுல அப்படியே எல்லாத்தையும் ஏற்றுன்றல. அதுக்கு பிறகு தான் கதை மாறிச்சு. 80 திரும்பவும் கரூரில் இவங்க தப்பு பண்ண மாதிரி அங்கே கருணாநிதி ஐயா 80 ஆட்சியை கிடைச்சார், கதை வேறு விதமாக போச்சுங்கிறதெல்லாம் வரலாறு. இப்போ விஜய் அப்படிங்கிறவருக்கு என்ன பர்சன்டேஜ் வரணுங்கிறத விட யார் வருவாங்கன்னு பார்ப்போம், கரெக்டாக புரிஞ்சிடும். திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள், திமுக மேலே அவங்களுக்கு கோபம் இருக்கும்னா, இந்த 525 வாக்குறுதி இல்லை, கோபம் இருக்கும்னா அவங்க யார்கிட்ட போகலாம்? உறுதியாக விஜய்கிட்ட போகலாம். பெண்களுடைய டெசிஷன் வந்து எத்தனை இவங்கெல்லாம் பார்த்துட்டோம், நாம் ஏன் இங்கே போகக்கூடாது முடிவு எடுக்கலாம். குறிப்பாக 40+ உள்ள பெண்களுடைய வாக்கு உறுதியாக அங்கே வரலாம், அது வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க எதற்காக வந்து திமுக எதிர்ப்பு காரணமாக விஜய்கிட்ட போகணும்? விஜய் ரசிகர்களை தவிர ஒரு குடும்பத்திலையும் ஒருத்தர் இருப்பார், ஒரு தெருவில் 5 குடும்பத்தில் 3 பேர் இருப்பார், அல்லது 50 பேர் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன போகும்? அப்போ அவங்களை தவிர வேறு எதாவது போகணும். இங்கே பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்தும்னு நினச்சாங்க, ஒன்றும் நடக்கலை. நீங்கள் பிஜேபியை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்பது மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு நீங்கள் சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்கிறது திமுகவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நீ பிஜேபிக்கு பயப்படுற, வந்துருச்சுன்னு தெளிவாக தெரியும் உனக்கு. வரக்கூடாது, எப்படியாவது தடுத்துடணுங்கிறதுக்காக தான் இத்தனை கூதலை ஏற்படுத்துகிற. பாமகவில் இருக்கிறவனுக்கு திமுக மேலே கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு என்ன? ராமதாஸ் ஐயாவோட இருந்தாலும் கோபம் வரும், அன்புமணியோடு இருந்தாலும் கோபம் வரும். வருமா வராதா? இப்போது லாஸ்ட் டைம் இவங்க 4வது முக்கியமான கேள்வி, அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்கள். 180 சீட்டு திமுக நின்றது போன முறை. இந்த முறை அது எத்தனை சீட்டு நிற்க முடியும்? இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தணுமா? இது கம்யூனிஸ்டுக்கு, விசிகாவுக்கு, காங்கிரஸுக்கெல்லாம் கொஞ்சமாவது அதிகப்படுத்தணுமா? ஓகே, 2 சீட்டு 1 சீட்டு 3 சீட்டு அப்படின்னாது அதிகம் ஏதோ ஒன்று பண்ணணுமா? ஒன்றுக்கு பண்ணால் மீதி 4 பேருக்கு அதே பண்ண வேண்டி இருக்குமா? அதை தவிர பாமக அப்பா கட்சி வரப்போதா? அவர் வந்து ராமதாஸ் ஐயா வந்தார்னா அவர் 10 சீட்டுக்கு வருவாரா? அவர் ஏதோ ஆளை நிறுத்துவார்ல, அந்த இம்பேக்டை கொடுத்தா தானே உண்டு. சும்மா வந்து அவர் என்ன கெஸ்ட் ரோலுக்காக வராரு, ரோபோ படத்தில் ஷாருக் கான் மாதிரி? அப்படி கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு 20 சீட்டா 10 சீட்டா கேட்குறாரா? தேமுதிக எத்தனை சீட்டு கேட்கும்னு யாருக்குமே தெரியாது. 234 கேட்டுட்டு நாங்கள் சீட்டிலெல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் முதல்வர் ஆயிக்கோங்கிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. ஸோ 180லேருந்து திமுக 130 வரைக்கும் வந்திருக்கு 2006. அது கருணாநிதி இருந்ததுனால நடந்தது. 130 வரைக்கும் வந்துருக்கு. ஸ்டாலின் என்ன முடிவு தெரியல. இவரா தள்ளி விடாம அந்த 180க்கும் 130க்குமான டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அவர் ஆக்சுவலாக 130 எடுத்தால் தான் திமுக தப்பிக்கவே முடியும். இன்னும் நிறைய பேரை சேர்த்துக்கணும். நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க. அதனால வந்து ஒரு சின்ன இடையூறுகள் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்ற நோக்கம் ஒரே காரணத்துக்காக தான் சொல்றீங்க. ஏன்னா இவர் இப்ப ஓபிஎஸ் வந்து எதுவுமே செய்ய மாட்டாரு, செங்கோட்டையன் வந்து எதுவுமே பிரிக்க மாட்டாரு, டிடிவி எதுவுமே செய்ய போறது இல்ல, சசிகலாவுக்கான இம்பாக்ட் இல்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து கூட பெருசா அவங்களுக்கு இம்பாக்ட கொடுக்க போகுது இல்லையா? ஒரே வரியில பதில் சொல்றதுனாலே அந்த மேட்டர் முடிஞ்சிடும். அதிமுக பிஜேபி ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அங்க சீட்டு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அதனாலே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா 180 சீட்ல அதிமுகவால நிக்க முடியும். பேச்சுக்கு சொல்றேன், எனக்கு தெரியாது பிஜேபிக்கு என்ன கொடுக்க போறாங்க, என்ன பேசப்பட்டு. ஏன்னா அமித்ஷா உள்ள இருக்காரு, சும்மா கதை கேட்டுட்டு போறவர் இல்லை. ஸோ அதனால அந்த இடத்துல வேற யாருக்குமே, அதாவது அங்கே அதிமுக பிஜேபிங்கிற கூட்டணி மட்டுமே இருக்கட்டும், இங்கேருந்து யாரும் வரப்போறது இல்லை. விசிகா வருமா? வாய்ப்பு இல்லை. இவர் நம்ம காங்கிரஸ் போகுமா, கம்யூனிஸ்ட் போகுமா? வாய்ப்பு இல்லை. நீங்கள் பேசுகிறதெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஒரு 7 பேரை சொல்லுவீங்க. சசிகலா அம்மா, தினகரன், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன்,
செங்கோட்டையன், இப்படி ஒரு 7 நபர்களை சொல்லுவீங்க. அந்த நபர்கள் வந்து யாரோட வேணாலும் போகலாம். நீங்க விஜய் கிட்ட சேர போறது எல்லாமே நபர்கள் தான். அப்ப அந்த நபர்களுக்கு தான் வேல்யூ இல்ல, கட்சிக்கு தான் வேல்யூ அப்படின்னு சொல்ல வரீங்க. கட்சிக்கு தான் வேல்யூ. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் அங்கிருந்து ஒன்றிய செயலாளரையோ அல்லது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் எத்தனை பேரை வந்து செங்கோட்டையனால கவர் பண்ண முடிஞ்சது? ஓபிஎஸ் ஆல எத்தனை பேரை கவர் பண்ண முடிஞ்சது? 4 வருடமாக ஃபார்முலாவா பேசும்போது எல்லாம் ஓகே. மக்கள் கிட்ட வந்து அந்த இமோஷன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், செங்கோட்டையன் வந்து இது இவ்வளவு பண்ணிருக்காரு நம்ம தொகுதிக்கு, இப்போ ஒரு விஜயோட போயிட்டாரு, நம்ம அவருக்கு தானே ஓட்டு போடுவோம், சார், அந்த OPS மனப்பான்மையும் இருக்கும்ல மக்களுக்கு. இல்ல இன்னும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற எண்ணத்திலேயே இன்னும் மக்கள் இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்கு. நான் வெள்ளாளர், நான் வன்னியர், எல்லா ஓட்டும் அவர்கிட்ட இருக்கு. அப்போ அங்கிருந்து மக்களுடைய வேலையை தானே இவங்கெல்லாம் செய்கிறாங்க. செயற்குழு பொதுக்குழு எத்தனை பேரை கூட்டு போக முடிஞ்சது? யாருக்குமே வெறுப்பு வரலையா? நான் கேட்குறது பொதுக்குழு செயற்குழு. செங்கோட்டையன் ஐயா வெளில போகிறாரு. செங்கோட்டையன் ஐயா வெளில போன உடனே இது வந்து அதுவும் விஜய் கிட்ட போயிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க வெளில வரணும்ல. யாருமே ஏன் வெளில வரல? அப்போ ஓட்டு வாங்கினாலும் ஓட்டு வாங்கலைனாலும் நான் வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக இருப்பேன். இவர் வந்து 2 இலையை வச்சுக்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு இலையிலையும் இன்னொரு லஞ்சு ஒரு இலையிலையும் எடப்பாடி சாப்பிடுவார், அரசியலில் இருக்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்களாம் இருக்காங்களா? நந்தகுமார் சார், இப்போ இவங்க 2 பேர் பார்வையிலேருந்து இப்போ திமுக கூட்டணி வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது. செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் வெளியில் வரும்போது நபர்கள் சார்ந்த அரசியல் அப்படின்றது வேற. அந்த கட்சி வலுவாக தான் இருக்குது, அந்த கூட்டணி வலுவாக தான் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் 2 பேருமே வந்து விஜய் ஒரு பெரிய ஸ்பாய்லராகவோ அல்லது விஜய் ஓட்டை பிரிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்றது தான் புரிஞ்சிக்க முடியுது. அவர் கட்சி தொடங்கும் போது எல்லாரும் பேசுனது வேற மாதிரி இருந்துச்சு. நாளுக்கு நாள் அவருடைய நம்பர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருந்ததை பார்க்க முடியுது. அதாவது 10% வாங்குவார், 12 வாங்குவார், இப்போ 20% கூட வாங்கிடுமே அப்படின்றத வந்து ஒரே ஒரு இன்டர் பண்ணேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் கட்சி பேரை அறிவித்த அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் எல்லா விவாதத்திலையும் நான் சொல்றது, விஜய் இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார். பர்சன்டேஜஸ் யாருக்கும் முக்கியம் இல்லை. ஓகே, ஒரு நல்ல நம்பர் வாங்குவாருன்ற அளவுக்கு இன்னைக்கு விஜய் இருக்கிறாரு. இப்போ வந்து யார் வந்து கூட்டணி வலுப்படுத்த வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு? இந்த 2026 தேர்தல் வந்து மற்ற எல்லா தேர்தலையும் விடவே ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தல். யாருமே கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு இழுபறி நிலைமை தான். காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் ஃபேக்டரி உள்ளார வர்றது. இப்போ திமுகவும் எல்லாரும் வரட்டும்ன்றாங்க. ஏன் வரட்டும்ன்றாங்க? கட்சிகள் இருக்குது கூட இன்டாக்டா, வாக்குகள் இருக்கா, அந்த கட்சி சார்ந்த வாக்குகள் இருக்கா? இன்னைக்கு விசிகாவுடைய பெரும்பான்மையான வாக்குகள் விஜய் எடுக்கிறார், சிறுபான்மையினருடைய பெரும்பான்மையான வாக்குகளை விஜய் எடுக்கிறார். இது விஜய்ங்கும் போது சிறுபான்மையினர் வாக்க சீமானும் எடுக்கிறார். மகளிர் 1000 ரூபாய் கொடுத்தா எல்லா மகளிரும் போட்டி போட்டுட்டு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். சித்தி, பெரியம்மா, அத்தை, சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அந்த மகளிர்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இளைஞர்கள் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு டெமோகிராஃபி எடுத்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் 38% வாக்காளர்கள் இருக்காங்க. 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் 39.3%. 60 வயசுக்கு மேலே 21%. அப்போ இந்த 38% பெரிய பக்கெட். நீங்க சொல்ற டேட்டா வந்து எஸ்ஐஆருக்கு பிறகானதா? இல்ல, எஸ்ஐஆருக்கு முந்தினது. ஓகே, அக்டோபர் மாசம் டேட்டா வச்சு நான் பேசுறேன், முன்னாடி. ஸோ அப்போ இந்த 38% போது அதுல போலிங் பர்சன்டேஜ் ஒரு 80, ரவுண்டா 40 வச்சுங்க கால்குலேஷனுக்கு, ஒரு 80% போலிங் ஆகுது. இளைஞர்கள் இன்னைக்கு பெருவாரியா யார் பக்கம் இருக்காங்க? நீங்க சொல்லுங்க, என் பார்வை வேற, உங்க பார்வை வேற. என்னுடைய பார்வை இன்னைக்கு பெருவாரியான இளைஞர்கள் சீமான நோக்கியும் விஜய் நோக்கியும் தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 பேரு திராவிட கட்சிகள் இளைஞர்களை கவரக்கூடிய சக்தியை இழந்திருக்காங்க. திமுக அதுக்கு தான் போட்டி போட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினை முன்னாடி நிறுத்துது. ஆனா அவர் நிறுத்துற இடத்துல பூரா மொக்க வாங்கிட்டு இருக்காரு. அப்ப திமுகவுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ மேலே ஏற்றணும்னு நினைக்கிறாங்க. உதயனுடைய எழுச்சி திமுகவுடைய வீழ்ச்சி. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன பண்ணாரு அவரு? என்ன தவறா பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நேயர்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஸ்னேக் பாபுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. படத்துல வந்து வடிவேல் காமெடியில் வர ஸ்னேக் பாபு சொல்லலை. இப்ப சமீபமா வினோத் பாபுன்னு சொல்லிட்டு நான் வீல் சேர் கிரிக்கெட்ல பாகிஸ்தானை தோக்கடிச்சு உலகக்கோப்பையை வாங்கிட்டேன்னு வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் கூட துணை முதலமைச்சரும் கூட நின்று கொடுத்து கப் எடுத்து போட்டோ எடுத்தாரா இல்லையா? சரி, அவர் உலக சாம்பியனா?
அந்த பத்தாதுன்னு இன்னொரு கப்பு, அந்த கப்பை கொண்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, இன்னொரு கப்பை கொண்டு போய் ஐயா முதல்வர்கிட்டையும் கொடுத்து போட்டோ எடுத்தாரா இல்லையா? அப்ப இதுதான் உங்களுடைய துணை முதலமைச்சருடைய ஆளுமையா? இல்ல நீங்க ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சொல்றீங்களா? அது மட்டும் போதுமா? இப்போ மற்ற ஒண்ணு சொல்லுங்க. இல்ல மற்ற கூட்டங்கள்ல இல்ல நான் பேசுறது, கேக்குறது பிரஸ் மீட்ல பேசுறது, இல்ல இதெல்லாம் ஒரு அப்லிஃப்ட் ஆன மாதிரியே தெரியலையா உங்களுக்கு? சொல்றேன் நானு. டெல்டால இப்ப நடந்துச்சு. அங்க டெல்டா விவசாயிகள் பூரா ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. எடப்பாடி அவர் தீபாவளிக்கு அடுத்த நாளே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூரா பேசி பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட அந்த பிரச்சனையை வெளிப்படுத்தினார். உடனே இங்கிருந்து திருப்பி இவரை அனுப்புறாங்க. அங்க ஓடோடி போறார். ஓடோடி போய் அங்க என்ன சொன்னாரு? இது வரைக்கும் எந்த உழவர் பெரு மக்களும் எங்க கிட்ட கம்ப்ளைண்டே கொடுக்கல. ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி விளைஞ்சு போச்சுன்னு சொன்னது கூட பொய். அங்க டெல்டா ரீஜன்ல 46 சட்டமன்ற தொகுதியில 40 சட்டமன்ற தொகுதி திமுகவுக்கு தான் கொடுத்துருக்கு போன 2021. இந்த தடவை பாருங்க, இந்த மாதிரி இவர் போய் பொறுப்பற்று பேசிட்டு வந்தனால பெருத்த அடி டெல்டால விழுக போகுது திமுகவுக்கு. என்ன அரசியல் ஆளுமை நீங்க பேசுறீங்க அவர்கிட்ட? அவருக்கு எங்கிட்ட தனிப்பட்ட முறையில நல்ல மனிதர், எனக்கு அது அவரையும் பிடிக்கும். அரசியல் ஆளுமையை தான் இல்ல கேள்வி. இப்போ அடுத்து திமுகல வந்து உதயநிதி ஸ்டாலின் இல்ல அடுத்தது நீங்க பல உதாரணம் கேட்டீங்க. இந்த உதாரணம் சரி. கரூர்ல ஸ்டாம்பீட் நடந்துச்சு. எவ்வளவு பெரிய பொறுப்பான துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து ஓடோடி வந்தார் தனி விமானத்துல. அட்டேங்கப்பா, இப்படி இல்ல இருக்கணும் ஒரு துணை முதலமைச்சர் இருக்கணும்னு வந்தாருல்ல. திருப்பி எங்க போனாரு? என்னைக்கு போனாரு? அடுத்த நாள் போனாரு. எங்க போனாரு? துபாய் போனாரு. அப்போ இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வந்துட்டு நீங்க அந்த பிரச்சனைக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த மைக்குக்கு முன்னாடி நான் தாங்க துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதுக்கா இருக்கீங்க நீங்க? ஓகே, இப்போ அவரை முன்னிலைப்படுத்தி இப்போ இந்த கூட்டணி விஷயங்கள் வந்து பேசும்போது கூட்டணி மட்டும்தான் இருக்கு, ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாக்கு சதவீதமே வந்து விஜய் பக்கம் போகுது, இல்ல மற்ற கட்சி பக்கம் போகுதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா, என்ன காரணம்னா இப்போ உதாரணத்துக்கு விசிகா எடுத்துக்கங்க. விசிகா பெருசா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது பட்டியலின மக்களை பெரிய அளவுக்கு ரெப்ரசன்ட் பண்றாங்க. சரி. அப்போ இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை என்னாச்சு? யாரு வந்து பாதிக்கப்பட்ட மக்களோ அவங்களே குற்றவாளியாக்கியாச்சு. ஏதாவது நடந்துச்சா? அடுத்தது தூய்மை துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அண்ணன் திரும்ப 12 மணிக்கு போயிட்டு நடுராத்திரியில் போய் பார்த்து நான் இன்னும் 2 நாளில் வேறு விஷயமா வந்து முதல்வர் ஐயாவை சந்திக்கிறேன், கட்டாயம் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற சொல்கிறேன்னு சொன்னார். அதுக்கெல்லாம் சல்யூட். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு போய் பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. சரி. பிறந்தநாள் விழாவில் என்ன பேசினாரு? இவங்களெல்லாம் பர்மனன்ட் பண்ணாதீங்க. திமுக கூட அதை சொல்லலை, பார்க்கலாங்க பேசலாங்கன்னு சொல்லிக்கிட்டு. இல்ல புரியுது. அதாவது எத்தனை நாள் இவங்க தூய்மை பணியாளராகவே இருப்பாங்க, இவங்க வாழ்க்கையில கொஞ்சம் முன்னால வரட்டுமே, அதனால அவங்களே வந்து அவங்கள அந்த இடத்துலயே வந்து பணி நிரந்தரம் பண்றீங்க, எத்தனை நாள் அவங்க குப்பலிட்டே இருக்கணுமா அப்படின்றது தானே அவருடைய அருமையான நோக்கம். அப்ப என்ன பண்ணிருக்குன்னா, அடுத்த 12 மாசம் 24 மாசத்துக்கு நீங்க யாரும் வேலைக்கு போகாதீங்க. நீங்க வந்து தூய்மை பணியாளரா இந்த மாதிரி அடிமட்ட தொழிலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கட்சி நிதியிலிருந்து உங்களுக்கு அடுத்த 24 மாசத்துக்கு சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க வாங்குற சம்பளம் நீங்க எல்லாரும் இந்த 24 மாச சம்பளம் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா அரசியல் தலைவர்களும் நேரடியா பொறுப்பெடுத்துக்க முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு அரசியல் தலைவர்கள் நேரடியா ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து பர்மனன்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு அரசியல் தலைவர் வேணுமா? சரி, இதை திமுக போதுங்களா? அவங்க தானே சொல்றாங்க. அந்த கட்சியை யாரை நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்களோ அந்த ஓட் பேங்கை பெரிய அளவுக்கு நீங்க வந்து சேதாரப்படுத்திட்டு இருக்கீங்க. கம்யூனிஸ்டுகள் எடுத்துங்க, இன்னைக்கு தொழிலாளர் நலன் சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு பிரதானமா அவங்க வந்து கையெழுத்துப்படுத்திருக்காங்க, என்ன வாங்கி கொடுத்திருக்காங்க? இது வரைக்கும் எத்தனையோ வாக்குறுதிகள், தொழிலாளர் நலன் சார்ந்த வாக்குறுதிகளை திமுக வந்து ஒண்ணுமே செய்யாம இருக்குது. பீடி தொழிலாளர்களுக்கு வந்து மருத்துவமனை கட்டுறதாகட்டும், சலவை தொழிலாளர்களுக்கு சலவைத்துறை கட்டுறதாகட்டும், இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு 3000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இல்லை. பழைய ஓய்வு திட்டம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிட்ட பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அரசாங்கத்துல காலியா இருக்கிற 3.5 லட்சம் அரசாங்க பணியிடங்களை நிரப்புவோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தொழிலாளர் நலன் சார்ந்தது இல்லையா? இதுக்காக கம்யூனிஸ்டுகள் என்ன போராடி வாங்கி கொடுத்திருக்காங்க? அப்போ கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு வங்கியும் திமுகவே சேதாரப்படுத்திருச்சு. காங்கிரஸ் எடுத்துங்க, காமராஜர் அடமான வச்சுக்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. திருச்சி சிவா அவர்களை வச்சு காமராஜரை எவ்வளவு அசிங்கமா இப்ப பேசப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப திருச்சி வேலுசாமி ஐயா தான் ரொம்ப பொங்கி எழுந்து எல்லா சேனலுக்கும் வந்து, உங்க சேனல் உட்பட வந்து எல்லா இடத்துலையும் பொங்கிட்டு போனது அந்த பெருமகனார் தான். அப்ப அங்க காமராஜரையும் அடகு வச்சு ஏதாவது ஒண்ணுல பண்ணலாமாங்கும் போது உண்மையான காங்கிரஸ் தொண்டன்,
காமராஜர் இழிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அங்க வாக்கு வங்கி வருமா? இன்னமும் வந்து காங்கிரஸ் வந்து டிவிகே கூட போறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கு. அப்படி போச்சுன்னா காங்கிரஸ்க்கு அது மீட்டுருவாக்கத்தை கொடுக்கும். ம். ஏன்னா இந்த மாதிரி காமராஜர் ஐயாவை அசிங்கப்படுத்தினவங்க கூட நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி கூட நம்ம காமராஜர் ஐயாவை அடகு வைக்கணும்னா எதுக்கு வைக்கணும்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னா அதுக்காக தமிழ்நாட்டில் நம்ம மீண்டும் ஒரு ஆட்சி பண்றதுக்கு 67 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி. அதனால நம்ம பண்ணுறதுலையும் தப்பு இல்லைன்னு காங்கிரஸ்காரங்க நினைப்பாங்க. சரி. அப்போ நான் சொன்ன இந்த பிரதானமான கூட்டணி கட்சிகள் எல்லாமே ம். அவங்களுடைய வாக்கு வங்கியை எந்த அளவுக்கு சேதாரப்படுத்தி இருக்காங்க. இது கூட்டணி அதிமுக கட்சிகள் ஆனா ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அதிமுக எனக்கு தொண்டை சரியில்லாதனால இல்ல, பேசுறேன். அதிமுக பாஜகக்குள்ள பிரச்சனையை சொல்லலாம். அது அவர் வர வர. கேள்வி- அடுத்து அதுதான் நான் அவர் கேட்கிறேன். கேள்வி கேட்டாருன்னா நீங்க நான் இப்ப இந்த கம்யூனிஸ்ட் முடிச்சோம் மூணு அங்கதான் இடத்துலயும் வரேன். பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்றது நீங்க எனக்கு சொல்லுங்க, புரியுது. நான் சொல்றேன். இப்ப அதாவது திமுக கூட்டணியை வந்து இவங்க எல்லாம் வந்து சேதாரப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல, இந்த ஒரு பாயிண்டையும் முடிச்சிடுறேன். புரியுது. ம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது புரிஞ்சனாலதான் ம். திமுகவும் இன்னும் பல கட்சிகளை வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுதான் காரணம். சரி. அப்போ அவங்களுக்கு தெரியுது கட்சிகள் இன்டாக்டா இருந்தாலும் இன்னும் பல கட்சிகள் எந்த வாக்கு- கட்சியை கூப்பிடுறாங்க? நான் சொல்றேன் அதை. ஆ. இன்டாக்டா இல்ல, நம்ம பலகீனமா இருக்கிறோம். நம்மளை ஃபர்ஸ்ட் பலப்படுத்து. இது எதிராளியை பலகீனப்படுத்துறதை விட இங்க திமுக தன்னை பலப்படுத்திக்க விரும்புறதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரி. ஓ, ராமதாஸ் ஐயா இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு? ம். ஐயா ராமதாஸ் கூட கை கோத்துருவன்னு சொன்னாரா? இன்னைக்கு வன்னியர் சாதியவாதிகள் சக்தியோடையும் மதவாத சக்திகளோடையும் நான் இணைய சரி. மாட்டேன். அதை இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப பாமக வந்து அவர் ராமதாஸ் உள்ள வராருன்னா விசிக விஜயோட வந்துருவாங்களா? வந்து ஆகணும். வன்னியரசு சொல்லியிருக்காரு. ம். அப்படி இல்லைன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுனது பூரா பச்சை பொய்யின் ஆயிரும். சரி. அவருடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பும் வெறும் வெளிவேஷம் ஆயிடும். சரி. அப்போ இது இப்ப கேள்வி ராமதாஸ் உள்ள வர்றது எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு? இல்ல, அது வந்து ஒரு டைசி சிச்சுவேஷன் தான். ஓகே. ஏன்னா இந்த ஏன்னா சிக்கல் இப்ப இருக்குது. இந்த பக்கம் வந்து எப்படி அதிமுக வந்து நான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்க பேசுறேன்னு அண்ணாமலை பேசுறாரோ அதே மாதிரி பாமகல இந்த பிரச்சனை இருக்கு, அவங்க நம்ம கூட இருக்கணும்னா அதையும் சார்ட் அவுட் பண்ணணும்ன்றது அண்ணாமலை பேசியிருக்க மாட்டாரா? அதையும் எப்படி இந்த பக்கம் ராமதாஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதைத்தான் சொல்ல வரேன். நான் இப்ப டிஎம்கே ஆங்கிள் இருந்து மட்டும் பேசுறேன். இல்ல அதிமுக பாஜக கூட்டணி வந்து அதிமுக எப்படி வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சார் இன்னொரு விஷயம் சொன்னார், இன்னும் வலுவாக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அது ரெண்டையும் எனக்கு மேட்ச் பண்ணி சொல்லுங்க. எப்படி இப்ப பிரியன் சார் அந்த சொன்னதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்ட்ராங் பண்ணணும்? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை வலுப்படுத்தணுமா? கட்டாயம் வலுப்படுத்தணும். சரி. அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப இன்னைக்கு என்னன்னா பாலிடிக்ஸ்ல பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ மேட்டர்ஸ். அப்ப பாக்குறவங்க வந்து சரி இந்த ரெண்டு கட்சி தானங்கிறத விட இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டாயம் தேமுதிகவையும் உள்ளார கொண்டு வரணும். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ரெண்டுமே ரெண்டு ஃபேக்ஷன்ல போயிருந்தா உனக்கும் கேடு எனக்கும் கேடுங்கிற மாதிரி ஆயிடும். அந்த நாளை இவங்க ரெண்டு பேர்த்தினாலையும் எந்த கூட்டணியில போய் சேர்ந்தாங்களாலும் பெரிய லாபம் எந்த கூட்டணிக்கும் கிடைக்காது. அப்போ அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்க ஃபேக்ஷன் தனித்தனியா இருந்தா கூட சீட்டு கன்வர்ஷன் நடக்கும். அது ஐயா ராமதாஸுக்கும் பயன்படும், ஐயா அன்புமணி ராமதாஸுக்கும் பயன்படும். அப்ப இந்த இது இருக்கு. அடுத்தது இப்போ ஓபிஎஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீராவேசமா பேசி 15ஆம் தேதி திருந்துங்கள் இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள், என்னை பாவத்தை செய்ய தூண்டாதீங்கலாம் சொல்லிட்டு போனார். இப்போ வந்து டெல்லியில போய் இருக்கிறத பார்த்தா என்னை அவர் சார் சொல்றாரு அதிமுகல வந்து சேர்த்துங்கன்னே சொல்றாரு அவரு. அப்போ நான் என்ன பாக்குறேன்னா அன்னைக்கு தனி நபரா பிரிஞ்சப்பட்ட நபரா இருக்கிற வரைக்கும் அன்னைக்கே வந்து என்டிஏல ஒத்த சீட்டு தான் கொடுத்தாங்க. அதுக்கே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். தினகரனுக்கு 3-4 சீட்டு கொடுத்தாங்க. அவர் ஐயோன்னு பதறிட்டார். எனக்கு நிறுத்துறதுக்கு ஆள் இல்லைங்க, 2 கொடுங்க போதுன்ட்டார். ஓபிஎஸ் அதிகமாக கேட்டார், கொடுக்கல. அப்ப நான் என்ன பாக்குறேன்னா ஒரு கழகமா மாத்தி ஒரு கட்சியா மாத்தினா ஒரு பார்கெனிங் பவர் அங்க ஜாஸ்தி இருக்கும். ஒரு தனி நபரா ஓபிஎஸ் அணின்னு போறதை விட ஒரு கட்சியை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு நீங்க போய் நெகோசியேஷன் டேபிள்ல உட்காந்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் அ பெட்டர் நெகோசியேஷன். அப்படி இல்லை, அவருடைய வார்த்தையை நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். பாவத்தை செய்யாத தூண்டிராதீங்க அப்படின்னு அந்த பாவம் என்னன்னு கேட்க வேண்டிய கட்டாயம் வருது. அதிமுகவை விட்டு வெளியே போறதுன்னா அது பாவம் இல்லை. ஏன்னா அது 2024 அதிமுகவுக்கு எதிராக என்டிஏல தான் இருந்தார். விஜய் கூட போறதா இருந்தாலும் அதை பாவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கூட போன மாதிரி விஜய் கூட போறதும் அது பாவம் இல்லை. பாவங்கிறது இந்த இடத்துல நான் பாக்குறது என்னன்னா திமுக கூட போய் கை குலுக்கினா மட்டும்தான் அது பாவம். அப்ப அந்த பாவத்தை செய்ய தூண்டாதீங்கன்னு பேசினாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதை செஞ்சாருன்னா எடப்பாடிக்கு அதை விட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எதுவும் கிடையாது. அதாவது ஓபிஎஸ் திமுகல போய் சேர்ந்தாருன்னா அதை விட பிளஸ் பாயிண்ட் எடப்பாடிக்கு வேற எதுவும் கிடையாது. துரோகி அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ஒரு பட்டம் கட்டி அவர் பிரச்சாரம் அதிமுக கரவேட்டி கட்டி இருக்கிற ஒரு ஆள் கூட ஓபிஎஸ் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்டிஏ பழைய என்டிஏ இருந்தது, என்டிஏ பெரிய அளவுக்கு அப்படியே இன்டாக்டா இருக்குங்கிறதான் என்னுடைய பார்வை.
அப்போ இந்த என்டிஏ பூரா இன்டாக்டாக இருக்குன்னா இன்னைக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் எங்கேருந்து வரும்னா விஜய் அவர்களும் சீமான் அவர்களும். சீமான் அவருடைய பயணம் தனித்த பயணம், எப்பயுமே வந்து தனிப்பட்ட பயணம். 8-7 விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு என்னுடைய அசஸ்மெண்ட்ல நான் சொன்ன இந்த டெமோகிராஃபியை வச்சு நான் எவ்வளோ லீஸ்ட் போட்டனாலும் 15% 20% வரத்துக்கும் வாக்கு விஜய்க்கு கட்டாயம் உண்டு. என்டிஏ அப்படியே இன்டாக்டா இருக்குமானால் 2021 தேர்தல் கணக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 கூட்டணி வாங்கின கணக்கை வச்சு பார்க்கும்போது வெறும் 2.86% தான் வித்தியாசம் திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும். என்டிஏ இன்டாக்டா இருக்கும் பட்சத்தில் அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் வாக்கு அதிகமாக வாங்க திமுகவினுடைய வாக்கு வங்கி குறைய இட் இஸ் கோயிங் டு பி அட்வான்டேஜ் ஃபார் ஏடிஎம்கே அண்ட் என்டிஏ அலையன்ஸுங்கிறதா என்னுடைய அனாலிசிஸ் அண்ட் அசஸ்மெண்ட். இப்போ மக்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறாங்க? இப்போ திமுக வந்து இப்போ அவங்க சொல்ற மாதிரி திமுக வந்து கூட்டணியை அவங்க உள்ளுக்குள்ளேயே இன்னும் அதை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.